வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஐஸ்கிரீம் சாண்ட் ப்ளே கிட் விசஸ் கார் சாண்ட் ப்ளே கிட் தான் பார்க்க போறோம். நாம செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. அவ ஐஸ்கிரீம் பண்ண போறா, நான் வந்து கார் ட்ரக்ஸ் பத்தி பார்க்க போறேன். இது ரியலி சூப்பரா இருக்க போது. ஃபர்ஸ்ட் நாம ஓபன் பண்ணி பார்க்கலாம். 1 2 3. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மேனுவல் கொடுத்திருக்காங்க. அந்த மேனுவல் கூட எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்திருக்காங்கன்னா என்னென்ன மாதிரி கார்ஸ் நம்மளால செய்ய முடியும், அதுக்கு என்னென்ன கார்டெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி டீடைல்டா கொடுத்திருக்காங்க. எனக்கு அதே மாதிரி கொடுத்திருக்காங்க. என்னென்ன மாதிரி ஐஸ்கிரீம் செய்யலாம், அது கூட இந்த மாதிரி டாப்பிங்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? அடுத்த கவர்ல மோல்ட் கொடுத்திருக்காங்க. எனக்கு வந்து ஃபுல்லா கார் மோல்டாவே இருக்கும். பாத்தீங்களா காரு. எனக்கு வந்தா ஃபுல்லா இந்த ஐஸ்கிரீம் கோன். பாத்தீங்களா ஐஸ்கிரீம் கோன், அப்புறம் ஐஸ்கிரீம் கப், ஐஸ்கிரீம் எடுத்து உள்ள போடுறது, அந்த மாதிரி நிறைய கொடுத்திருக்காங்க. இதெல்லாமே வந்து இந்த காருக்கான எல்லாமே கொடுத்திருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம ஓபன் பண்ணி பார்த்தறலாமா? அடுத்தது என்னன்னா ஆக்சஸரீஸ். அதாவது இந்த கார்ல இருக்க நம்பர் பிளேட், அந்த மாதிரி குட்டி குட்டி டீடைல்ஸ் எல்லாம் இதுல பண்ணிக்கலாம். அது கொடுத்திருக்காங்க. எனக்கு வந்து டாப்பிங் கொடுத்திருக்காங்க. அடுத்தது நம்மளுடைய மெயின் மேட்டருக்கு வர போறோம். மொத்தம் ஈச்சுக்கு 3 சாண்ட் கொடுத்திருக்காங்க. எனக்கு வந்து ரெட், எல்லோ, ப்ளூ கலர் வந்திருக்கு. எனக்கு வந்து பிரவுன், ப்ளூ, பிங்க். இப்போ நாம செய்ய ஆரம்பிச்சிரலாம். யாரு சூப்பரா இருக்குன்னு சொல்லி பாத்துறலாம். இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர், இது வந்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவர், இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இது கார், இது வேன், அப்புறம் இது ட்ரக். 1 ஸ்கூப் கொடுத்திருக்காங்க. 2 ஐஸ்கிரீம் கப், 3 ஐஸ்கிரீம் கோன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டாக்ஸி செய்ய போறேன். அதுக்கு முதல்ல மோல்ட் எடுத்து இந்த சாண்ட உள்ள போடணும். நான் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாண்ட் எடுத்து இந்த மோல்ட்ல வைக்கணும். இப்படி எடுத்து இதுக்குள்ள போட்டுறணும். பெரிய ஸ்கூப்பா எடுத்து இப்படி வைக்கணும். வாவ், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. நம்ம சாண்ட் போட்டு மோல்டு நப்பியாச்சு. அடுத்தது நம்ம இந்த வீலை மாட்டிரலாம். இந்த வீல் இப்படி நல்லா மாட்டி இப்படி கமுத்தி வச்சு 2 தட்டு. இப்போ நம்ம வந்து இன்னொரு ஸ்கூப் மேல வச்சிரலாம். வச்சாச்சு. வருது வருது. வாங்க வாங்க வாங்க. மாயாஜாலம் வந்துடணும். டாக்ஸி ரெடி. இப்போ நாம போய் இதுக்கான ஆக்சஸரீஸ் வச்சிரலாம். இப்போ நாம போய் இதுக்கான டாப்பிங் வச்சிரலாம். ஆக்சஸரீஸ் பாருங்க எவ்வளவு ஆக்சஸரீஸ் இருக்குன்னு. இதுல நம்ம டாக்ஸிக்கான ஆக்சஸரீஸ் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இங்க பாருங்களா டாக்ஸி, அது மேல போய் எடுத்துட்டு போற லக்கேஜ், இதெல்லாம் வந்து நம்ம இது மேல மாட்டிடலாம். இப்போ இது கீழே ஒட்டிரலாம். இங்க பாருங்க எவ்வளவு டாப்பிங்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு. நம்மளுடைய டாக்ஸிக்கு மேல டாக்ஸி போர்டு மாட்டிடலாம். இது உடஞ்சிட கூடாது. மாட்டியாச்சு. அடுத்தது வந்து லக்கேஜ், அதையும் அழகா மாட்டிடலாம். பெர்ஃபெக்ட்டுங்க, பெர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் காருக்கு ரொம்ப முக்கியமான மிரர், சைடு மிரர், அதையும் மாட்டிடலாம். மாட்டியாச்சு. இந்த சைடு எஸ், நம்மளுடைய டாக்ஸி ரெடி ஆயிருச்சு. இதுதான் நம்மளோட டாப்பிங்ஸ். இப்படி எடுத்து இப்படி மாட்டணும். அடுத்து இந்த குச்சி மிட்டாய், அடுத்து இந்த கியூட்டான டெடி பேர். பாருங்களேன் ஐஸ்கிரீம் எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. என்னுடைய டாக்ஸி
சூப்பரா இருக்கு. சர்வீஸ் வேணும்னா கால் பண்ணுங்க. இப்ப நாம அடுத்தது போயிடலாம். யாருக்கு ஐஸ்கிரீம் வேணாலும் கால் பண்ணுங்க. இப்ப நான் அடுத்தது என்ன செய்ய போறேன்னா, தியூ வந்து ஐஸ்கிரீம் செய்யறதுனால நான் ஐஸ்கிரீம் ட்ரக் செய்ய போறேன். ஐஸ்கிரீம் டக்ல இருந்து ஐஸ்கிரீம் வருது. சூப்பர் காம்போவா இருக்க போது நாம ஐஸ்கிரீம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஐஸ்கிரீம் ட்ரக் செய்ய. இப்போ இந்த ரெட் கலர் சாண்ட ஒரு பிக் ஸ்கூப் எடுத்து இந்த ட்ரக்குக்குள்ள போடலாம். இப்போ வந்து நம்ம கப்பை செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளூபெரி சாண்ட எடுத்து இந்த கப்புக்குள்ள போட்டுறணும். இன்னொரு ஸ்கூப்பையும் எடுத்து போட்டுறணும். நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ஃப்ரில் எடுத்து அதுக்குள்ளே இந்த ப்ளூபெரி போட்டுடலாமா? இன்னொரு ஸ்கூப் அது மேல வச்சிட்டு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுறணும். நாம சாண்ட் போட்டாச்சு. இப்போ நாம வீண வச்சிடலாம். வச்சு நல்லா பிரஸ் பண்ணி வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா வரதுல எடுத்துடலாம். இப்போ நாம எடுக்க போறோம். நல்லா வந்துடணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம இதோட ஆக்சஸரீஸ் போட்டுறலாம். இப்போ வந்து நம்ம இத மேல வச்சிரலாம். இந்த கப் மேல 1 2 3 வெச்சா வாவ் சூப்பரா வந்துருச்சு. இப்போ இது மேல நம்ம டாப்பிங் வச்சிரலாம். இப்போ எடுத்துருக்க டாப்பிங்ஸ் இதுதான். இப்போ இந்த டாப்பிங்ஸ்ல இது மேல வச்சிரலாமா? ஃபர்ஸ்ட் பனானா, செகண்ட் இந்த குச்சி, ஓகே, அடுத்து இந்த ஹாட் லாலிபாப், அப்புறம் இந்த ஹாட் சாக்லேட் லாலிபாப். பாருங்க திரும்பி அந்த கியூட்டா வந்துருச்சுல. நம்மளுடைய ஐஸ்கிரீம் வேனுக்கான ஆக்சஸரீஸ்ல எடுத்தாச்சு. இப்போ நாம அதை மாட்டிடலாம். ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் போர்ட் அது வந்து நல்லா முன்னாடி மாட்டிடணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஐஸ்கிரீம் இங்க பாத்தீங்களா, இத வந்து பின்னாடி வச்சிடலாம். இத பார்த்தா ஐஸ்கிரீம் ஜம்ப் பண்ணிட்டு போற மாதிரி இருக்குது. இது வந்து இங்க வச்சிடலாம். இப்படி எக்ஸ்ட்ரானா அவர் உள்ளே இருந்து நன்னாங்க பசங்களா ஐஸ்கிரீம் காசு கொடுங்க. அடுத்தது வந்து அந்த ஓபன் போர்டு அது வந்து இந்த இடத்துல மாட்டணும். செட் கார் வருது மாட்டியாச்சு. அடுத்தது சைடு மிரர் அதையும் நம்ம மாட்டிடலாம். நம்மளுடைய ஐஸ்கிரீம் வேன் ரெடி ஆயிடுச்சு. கியூட்டா இருக்கு. வாவ். இப்போ தியோ கிட்ட நீங்க ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணீங்கன்னா எங்க வேன் தான் வந்து டெலிவரி பண்ணும். யா சம கியூட்டா இருக்கு. எனக்கு இது ரியலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நம்ம அடுத்து வந்து நான் ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்ண போறேன். இந்த கோன் எடுத்து இந்த 3 விதமான ஐஸ்கிரீமையும் எடுத்து லேயரா வச்சு அது மேல டாப்பிங்ஸ் வைக்க போறோம். நாம என்ன பண்ணலாம்? ஃபயர் இன்ஜின் பண்ணலாமா? ஏன்னா இருக்கிறதுலே அதுல தான் வந்து நிறைய ஆக்சஸரீஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கு. அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாம வந்து ஃபயர் இன்ஜினுக்கு ப்ளூ கலர் எடுத்திருக்கோம். நாம கொஞ்சம் வித்தியாசமா தான் யோசிப்போம். அதனால ப்ளூ கலர் எடுத்தாச்சு. இத வந்து நல்லா போட்டுறலாம் உள்ள. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் உள்ள வச்சிட்டோம். நிறைய கோன் ஐஸ்கிரீம்ல பாத்தீங்கன்னா உள்ள சாக்லேட் ஃப்ளேவர் கொடுத்திருப்பாங்க. செமையா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அதுல கமெண்ட் பண்ணுங்க. தியோ ரொம்ப டீடைலா நோட் பண்ணி டீடைலா ஐஸ்கிரீம் பண்றா. சரி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் மேல வச்சிரலாம். 1 2 3 வந்துருச்சு. அடுத்து வந்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் வளக்கலாம். ப்ளூபெர்ரி மண்ணு நப்பியாச்சு. இப்போ நாம வீல மாட்டிடலாம். தடுத்து 2 தட்டு தட்டி கட்டியாச்சு. இப்போ நாம ஓபன் பண்ணிரலாம். வாவ் சூப்பரா வந்திருக்கு. இப்போ நாம இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிரலாம். இப்போ நம்ம இந்த ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் மேல வச்சிரலாம். அதுவும் நல்லதுதான். வந்துரு வெல்லவா.
வர மாட்டேங்குது, இதனால டைட்டா உள்ள போயிடுச்சு. வந்துருச்சு. ஓகே, அடுத்து வந்து மேல சாக்லேட் ஃப்ளேவர் வைக்கலாம். இப்போ சாக்லேட் ஃப்ளேவர் மேல வச்சிரலாம். வாவ், பார்க்கவே கலர்ஃபுல்லா லேயர்ஸ் வச்சிருக்கா. சூப்பரா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு. சரி, இப்போ இது மேல டாப்பிங்ஸ் வச்சிரலாமா? நம்மளுடைய ஆக்சஸரீஸும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, அதையும் மாட்டிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபயர் ரெஸ்கியூன்னு கொடுத்துருக்காங்க, அதை மேலே மாட்டிடணும். அடுத்தது வந்து அந்த சவுண்டு, அதை வந்து இங்க வச்சிடலாம். இங்க பாருங்களேன், ஒருத்தர் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கா, இதை வந்து பின்னாடி வச்சிடலாம். வச்சாச்சு. அடுத்தது வந்து அந்த வாட்டர் ரோப் இருக்கு, அதை வந்து நம்ம சைட்ல மாட்டிடலாம். என்ன பண்ணீங்களா, கண்ணு வாய் மூக்கு எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் கியூட்டா இருக்கட்டுமே, புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். நம்மளுடைய ஃபயர் இன்ஜின் ரெடி ஆயிருச்சு. அப்படியே பார்க்க செம கியூட்டா அழகா இருக்கு, ரியலிஸ்டிக்கா நிறைய டீடைல்ஸோட இருக்குது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுதான் என்னுடைய கார்ஸ் அண்ட் ட்ரக்ஸ். இது என்னோட ஐஸ்கிரீம் கடை. பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு. ஐஸ்கிரீம் கூட நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர் இது வந்து ஃபார் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கறோம். ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எஜுகேஷனல் வேவாவும் சூப்பரா இருந்துச்சு. சோ இந்த கேமோட வின்னர் எங்களுக்கு தெரியல, எனக்கு வந்து என்னோட ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து என்னோட ப்ராடக்ட் தான் பிடிச்சிருந்துச்சு. சோ இந்த கேமோட வின்னர் செலக்ட் பண்ண போறது நீங்கதான். இந்த சேலஞ்சோட ஜட்ஜ் வந்து நீங்க தான். சோ யாருக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்னோடதுலயே இந்த ஃபயர் இன்ஜின் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது, ஏன்னா நிறைய டீடைல்ஸோட நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து எந்தல வந்து இந்த கப் கேக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. 3 லேயர் ஃப்ளேவர் பா, உண்மையாவே கிடைச்சிருந்தா சாப்பிட்டுக்கலாம் தோணுது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம